வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்க. வணக்கம் சொல்லிக்கொண்டு வணக்கம் முருகன். வணக்கம் வணக்கம். தொண்டை பிள்ளை, சளி, வெயில், வியர்வை, தலையில் நீர்கட்டி, கவனமாக இருக்கும். 3 நாள் காய்ச்சல் தானே காயுது. அதோட சரி 3 நாள்ல ஆள் பூலோகமும் பரலோகம் போயிடுமா. கவனமாக இருக்கணும். எனக்கு காய்ச்சல் வந்தாலே நடுங்குது. கொஞ்சம் பிரச்சனையாக தான் அங்கே குழந்தைல தலையை சுற்றுது, உடம்பு இருக்குது, அது கிடக்கட்டும். எல்லாத்தையும் இதுவோட பார்க்கவும் தலையை சுற்றுது. இதை பார்க்க அது என்ன, நாங்களே பிரியங்கா பற்றி காய்ச்சினாங்க. பிரியங்கா காய்ச்சா பல ரசிகர்கள் எங்களுக்கு லைக் பண்ணியிருந்தார்கள், ஷேர் பண்ணியிருந்தார்கள், என்ன நிறைய இதாண்டிக்கிறோம். ஆனால் நாங்கள் பிரியங்கா கதைச்சி போட்டு இவ்வளோ விட்டுட்டு இருக்கிறோம். பிரியங்கா வந்து விஜய் டிவியில் தூக்கிட்டாங்களாம், தெரியுமா? இது ரசிகர் மட்டத்திலேயோ எங்கள் மட்டத்திலேயோ ஒரு பெரிய விஷயத்தை உண்டு பண்ணியாச்சு. அது என்னென்ன தூக்குவோம் எங்களுக்குலாம். அது முருகனையும் சின்னாவையும் கேட்கவும் இல்லை. பெரிய ஒரு பிரியங்கா எங்களுடைய ஃப்ரெண்ட். இந்த விஜய் டிவி அது என்னன்னு சொன்னால், விஜய் டிவி கை மாறிட்டு தான். விஜய் டிவி வச்சு இந்த முதலாளித்தேர்ந்து உடனடியாக கை மாறினோடனே தெரியும் தான். எங்கேயும் அதிகாரிகள் இப்போ திணைக்களங்களுக்கும் ஒரு வந்தால் அதை தண்டை விளையாட்டு காட்டுறதுக்கு ஒரு படாண்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லாம் துடிப்பினம் கடிப்பினம் எல்லாம் செய்வினம் மாற்றுவினோம். அப்போ இவர் வந்தோடனே இதை பற்றி அதிரடி மாற்றங்கள் எல்லாம் கடன்னு எடுத்து போட்டு அதுக்கு அதிரடி மாற்றது முதல் பிரியங்கா கிடைச்சது. இல்லை கேட்குறேன், பிரியங்காவை தூக்கி படம் தூக்கியாச்சு. பிரியங்கா தூக்கி அது இப்போ வாங்கி வச்சுக்கிற நிறுவனம் பெரிய ஒரு நிறுவனமா. இது சும்மா தானப்பா ஒரு டிவி நடத்த, இந்த யூடியூப் நடத்த இந்த பாடண்டால் டிவி நடத்துறா சும்மா இது 2 செய்தி வாரிக்கவே இந்த பாடுபட வேண்டியாடாக்கு நாங்கள். அப்போ இந்த விஜய் டிவி இப்போ சும்மா இல்லை, அது கூட நல்லா ஓடிக்கொண்டு இருக்கும். நீயா நானா என்ன முந்தி ஒரு நேரம் கணக்காணும் காலங்கள் ஒன்று ஓடினது, இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அப்படி எல்லாமே இந்த கணக்காணும் காலங்கள் சூப்பர். மற்றும் நீயா நானா இவர் தானே, கோபிநாத் தானே. கோபிநாத்னா நீயா நானா, நீயா நானாண்டா கோபிநாத் தான். கோபிநாத் செய்யாட்டி எங்களுக்கு அது சரி வரா, கோபிநாத் தான் செய்யணும். அப்படி ஒரு கட்டங்கள் இருக்குது. அப்போ ரசிகர்கள் மட்டங்கள் எல்லாம் அந்த அவைய பழகிட்டா ஒரு ஆள் வச்சு இப்போ செய்திக்கு நான் நாளைக்கு அவுட் ஆகினால் நீ நாளைக்கு ஒரு ஒருத்தனை செய்தி வாச்சா கொஞ்சம் வென்று ரசிகர் சே முருகனை காணல, என்னடா முருகனை காணல அப்படி சின்னக்கிற காக்கள் இருக்க பேருந்து கொஞ்ச நாள் பழகிடும். முருகனோட இந்த வந்து சூப்பராக இருக்கிறான் என்று வந்து மாறிடும். அப்போ ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ சூப்பர் சீனியர் மற்றது எங்கிட்ட சூப்பர் சீனியர் ஜூனியர் சீனியர் எங்கள்கிட்ட பாட்டு போட்டி நடக்குது, அதை செய்து கொண்டு இருக்கிறாங்களா. அதில் எங்கள்கிட்ட யார் வச்சுக்கணும், எங்கள்கிட்ட மனோ சார் என்ன மனோ இல்லை அவர் இல்லை, அவர் அப்போ யூடியூப் தோங்கிட்டா தெரியுமா. அவர் யூடியூப் தோங்க இப்போ டிவி மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். எனக்கு அவரில் விருப்பம் என்னன்னா அந்த பெருமை பெருமை அந்த அதுகள் எல்லாம் இல்லை. சின்ன பொடிகளோட இறங்கி வஞ்சியம் இல்லாத ஒரு உள்ளம் இல்லை. நல்ல அதுக்கு தக்க சித்ராமா அதை விட குழந்தை பிள்ளை. மனவும் அவரும் சேர்ந்தால் அந்த 7 வயது 8 வயது பிள்ளைகள் இருந்து விளையாடுற மாதிரி தான் அவன் விளையாட்டு 2 பேர். மற்றது பிள்ளைய முறை ஒன்று இல்லை, செத்து போன கவலையே மறந்துருக்கிறா விட கவலையை மறக்கிறக்காக இப்படியே வந்து போறா. இதுவள்ள தான் அது மறக்க மாட்டா, ஒரு பக்கம் இருக்கும். இப்படியானதுதான் நிறைய தேற்றுது வச்சு. அப்ப இந்த விஜய் டிவி மற்றது இவர் மாப்பாக்கா இப்போ சூப்பர் சிங்கர்ல ஜூனியர் சீனியர் இருக்கு. ஆனா அந்த 2டையும் காலமாக நடத்தி கொண்டு வர்றது எங்கள்ட மாப்பாக்காவும் எங்கள்ட பிரியங்காவும் மாப்பாக்காவும் தான். சோடியண்டா சோடிதான் 2 பேரும் அந்த இணைபிரியா சிநேகிதர். அவங்க நட்பண்டா நட்பு. பிரியங்காவுக்கு உண்டால் மாப்பாக்கா நிற்கும். அந்த அப்படி அவர் பல துன்பங்களில் இருக்க கூட பிரியங்காவுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டது எங்களுடைய மாப்பாக்கா. அப்படியான ஒரு தூய்மையான புனிதமான நட்பு 2 பேரும். அது நல்ல ஒரு நட்புக்கு நான் நினைக்கிறேன். அவன் வரலாறு ஒருக்கா பார்த்தேன். அதுபோல ஏன் நாங்கள் சொல்லிட்டு அவ அந்த நட்புக்கு ஒரு அடையாளம் அப்படிதான் இருக்கும். ஒருவனுக்கு துன்பம் உண்டாலே என்ன 2 பேரும் நக்கல் அடிச்சோண்டு அனுப்பின பேர் பார்த்தா ஒரு ஆசையா இருக்கும். அப்ப பிரியங்காவுக்கு இப்போ திருமணம் வந்துச்சு. திருமணம் வந்து வசியோட திருமணம் கட்டினோடனே தூக்குனோடனே சனம் என்ன யோசிச்சது, ஓஹோ இது திருமணம் தான் பலதாக்கி விட்டோம், திருமணம் செய்ய பசி வந்து தான் அவளை தூக்கி போட்டாங்களோ. அப்படி ஒன்றும் இல்லை. திருமணத்துக்கும் நிர்வாகத்துக்கும் அவ தூக்குனதுக்கும் எத்தவித சம்பந்தமும் இல்லை. இப்போ மாப்பாக்கா என்ன செய்ய, மாப்பாக்கா சோகத்துல நிற்கும். மாப்பாக்காக்கு இனி குரல் வராது. ஏனெண்டா அந்த உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை செய்யக்க இந்த நாதஸ்வரம் ஊதைக்கே பக்கத்தில் கொண்டு ஊதணும். அது பொய்க்குழல் தான் ஊதிக்கொண்டே இருக்கும். அவன் இல்லாடி இவன் பாடலாம். அதே மாதிரி அப்படித்தான் வில்லுப்பாட்டுக்கும் ஆமா போட்டா தான் வில்லுப்பாட்டு பாடிக்கலாம். அப்போ ஒன்று இருக்கணும் பக்கத்தில் 2 பேரும் சேர்ந்தா தான் அது
நல்லா இருக்கும். அப்போ மாப்பாக்கா இந்த விஜய் டிவி எத்தனை ஆண்டு துவங்கினது 1994 தானே துவங்கினது. நான் புற கேட்கல வந்துருக்காங்க. ஓ அவங்க துவங்கி போட்டு அது ராமசாமி உடையாருன்னு சொல்லி அவர் ஈகிள் டிவி தானே, அப்படி ஈகிள் டிவி ஒன்று துவங்கி அதில் ஒரு வருஷத்தை வச்சு கொண்டு பேருந்து முடிவில் ஏதோ விஜய் மல்லிகாண்டு அப்படி ஏதோ அவர்கிட்ட ஃப்ரெண்டு இதை சேர்ந்து அந்த விஜய் மல்லிகாட்ட சேர்ந்து பேருந்து 95 அவர் வாங்கி விஜய் டிவி பேரை மாற்றிவிட்டார். விஜய் மல்லிகா வாங்கினான் 95 94 95 பேர் கூட மாறுதாண்டு. மாறினோன்னா விஜய் மல்லிகான்னு சொன்னோடனே அவர் அந்த மல்லிகா விட்டுட்டு விஜய் ஆக்கி விட்டார். எங்கட இதயம் முருகன் சின்ன ஜூட்டி பிள்ளை மேடம் வேண்டுவாங்களோ வேண்டுவாங்க. இப்போ போய் கொண்டு தான் இருக்கு, வேண்டதான் பார்ப்பாங்க. நீ கொடுக்க போறீங்க, கொடுத்துருவோமே. சரியான விலையா இருக்கும், பரவாயில்ல. கோடிக்கணக்கில் இருக்கும். சரியும் கொடுத்து போட்டு 50% காசை போட்டு எங்கட வாழ்க்கை நல்ல விஷயம். குடு குடு. ஓ அப்ப பேருந்து 95 வாங்கி விஜய் டிவி என்று பேர் வந்து பேருந்து ஜூ டிவி பேர் ஜூ டிவி என்று சொல்லி 1999ஆம் ஆண்டு வாங்கி அந்த ஸ்டார் இந்தியாவுக்கும் அப்படி கணக்கு கிடக்கூடாதுக்குள்ள. அதுக்கு வந்து அந்த கலர்ஸ் டிவி எல்லாம் அவங்க எல்லாம் உண்டு மண்டடியாங்க. அது எல்லாம் கணக்கு காட்சி எங்களுக்கு என்னது அப்படியெல்லாம் கதைச்சி போட்டு இப்போ அதில் இந்த நாடகங்களை பற்றி சரவணன் மீனாட்சி, பாண்டியன் ஸ்டோர்ஸ், சித்திரா, சிறகடிக்க ஆசை, பாக்கியலட்சுமி, இது எல்லாம் நான் இப்போ சொல்றதுன்னா குடும்ப பாங்கிலே ஒரு வித்தியாசமான படங்கள். இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சித்ரான்னு சொல்லி ஒரு நடிகை செத்துட்டா, இறந்தவன். அந்த இறந்தும் அவன் செத்த போட்டு தங்கண்ட போட்டு செத்த போட்டு மாதிரி கொண்டாடினது எங்கண்ட ரசிகர் கூட்டம். இலங்கையிலே தான், இலங்கை விட இல்லை, இலங்கையெல்லாம் அழுதது. அப்படியெல்லாம் ஒரு குடும்ப பாங்க. அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் அந்த குடும்பங்கள் உண்டாயிருந்து சௌரங்கண்ட மனைவிகள் எல்லாம் உண்டாயிருக்கிற கதையாம். அப்படி எல்லாம் திருவண்ண மீனாட்சி இந்த சிறடிக்காது எல்லாம் கணக்கா போகுது. அப்போ அது இதுன்னு சொல்லி அது அதுக்குள்ளே அது இது என்று நான் சொன்ன ஞாபகம் வருது. அது இது எதுன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் முயற்சி நடத்துவேன். சரியோ சிவகார்த்திகேயன் யார் தெரியுமா? சிவகார்த்திகேயன் நடிகராக இருக்கிறார். அவர் விஜய் டிவிலேருந்து தான் அறிமுகமானார் தெரியுமா? முதல் விஜய் டிவிக்கு என்னது போனார் சொல்லுவாங்க. முதல் விஜய் டிவியில் போய் அசத்த பகுதியாக இருக்க போய் அப்படியெல்லாம் போட்டுவிட்டு அவர் தான் சினிமா இதெல்லாம் கிடைச்சி போகைக்கா எங்கள்ட மாப்பா காட்டை இந்த அமைக்கு வச்சுக்கொள்ளும், நான் அங்கால போகிறேன், நீ ஜல நில்லு, 2 மேப்பா காட்டை பொறுப்பு கொடுத்துட்டு போனேன். சரியோ கொடுத்துட்டு போனாடி சிவகார்த்திகேயன் இன்றைக்கு எங்கே நிற்கிறார்? உச்சத்துக்கு வந்துட்டு மாப்பாக்காவும் உச்சத்துலாம் இருக்கிறேன். ஓ நடிச்சார் கொண்டு நடிச்சார். அதுக்குள்ளே கணக்கு இப்போ அந்த கோபி சுதாகர் ஒரு நகைச்சுவை இவங்கள் எல்லாம் இந்த என்ன சொல்லி டிவிக்காரரும் அடிக்கடி யாக்களை தூக்குறது, இவருக்கு பதிலாக இவர்ன்றது என்ன அப்படியெல்லாம் செய்கிறவங்க தானே. அது மாதிரி தான் இப்போ இவல கொண்டு வந்து கை வச்சுக்கிறாங்க. குக்கோமாளி என்று கிடக்கு தெரியுமா? அதில் அந்த புகழ்ன்னு சொல்லி ஒரு புகழ் வந்து சிவாங்கினி அவர் 2 பேரும் நல்ல நட்புக்கார். அண்ணன் தாங்களும் அண்ணன் ஏதோ கூட பிறந்த அண்ணன் தாங்க மேண்டு தான் கதைப்பேன். சிவாங்கி தெரியுமா உனக்கு? விஜயோட படம் நடிச்சா அதுக்கு வந்து. ஆனால் குதியால மாதிரி தான் கதைப்பாள். ஆனால் அவள் விஜயோட நடிச்சு விட்டாள். நாட படம் உண்டு எங்கண்ட இவள் நடிச்ச மாதிரி ஆரங்கண்ட ஜானி ஆச்சவனே. அப்போ அப்படியெல்லாம் போகுது. அப்போ கலைச்சி அப்போ இப்போ புது நிர்வாகத்தில் புது வடிவம் கொடுக்க ஆலோசனை நடந்து கொண்டு இருக்கு. புது நிர்வாகம் விஜய் டிவி எடுத்துட்டு ஆலோசனை நடந்திருக்கு. ஆலோசனை நடந்து போட்டு இனி மக்களும் ஏற்கணும். இதை இவேண்ட மாற்றங்கள் எல்லாத்தையும் மக்களை காட்டி பிரச்சனை. மக்கள் தானே மக்கள் தானே இவேண்டிய கொண்டு போறோம், நடத்தி கொண்டு போறோம். அப்ப மக்கள் நல்லா செய்யலாம். ரெண்டாலும் முதல் ஒரு வீழ்ச்சி ஒன்று காட்டும் மக்கள் கொஞ்சம் என்ன. அப்ப இதெல்லாம் எப்ப தெரியுமாட்டா ஒரு 3 மாதம் ஓடும். 3 மாதம் ஓடுனா தான் இந்த தாக்கங்கள் எல்லாம் புரியும். இது தொடருவோமோ தொடராதோன்னு. அப்போ பிரியங்காவை எடுத்ததால விஜய் டிவிக்கு சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுவதாக தெரியுது. ஆனால் பிரியங்காவை எடுத்தவர்கள் திரும்பவும் அவ கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுதான். ஏண்டா கொஞ்சம் ஆலோசிப்பாங்க. 4 பேர் சொல்லுவாங்க பேத்தனமான வேலை பார்க்காது, அவளை ஏற்ப உடனே தூக்குறோம் உனக்கு எவ்வளோ பிரச்சனை, மெல்ல தூக்குறாடா உப்பு தூக்குவா இப்படி எத்தனை பேர் ஆலோசனை சொல்லுவாங்க. பேத்ததாச்சும் தூக்குறீங்களா என்னது செய்திகள் அப்படின்னு. நாங்களும் சொல்றோம் பிரியங்காவை போடுங்க உடனே இல்லையோ. பிரியங்கா இல்லாட்டி நாங்கள் பிரியங்காவுக்கு வாழ்த்து தெரிஞ்சு பிரியங்காவை இலங்கைக்கு வர சொல்லி சந்திக்கிறதுக்கு நாங்கள் சொல்லி போட்டுக்கிறோம். நீங்கள் விஜய் டிவியில தூக்குனா என்ன கணக்கு? என்னென்ன வாரதவ அவ என்ன ஃப்ரீ பீஸா கொடுப்பீங்களா? ஆகையினால விஜய் டிவிக்கு புதிய நிர்வாகம் என்ன பேரு மாற்றுதோ தெரியா? விஜய் டிவி பேரே மாற்றி விடுறாங்களோ தெரியாது. பேரை மாற்றினா இனி சேனல் ஒன்று மாற்றணும் நாங்கள் டிவியில். அதோட எல்லாம் பெரிய பிரச்சனை நடக்குது. அப்போ நீங்கள் பேரோலை மாற்றாமல் விஜய் டிவியை வச்சுக்கொண்டு புதிய நிர்வாகத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வாங்கோ. புதிய மாற்றம் நிர்வாகத்துக்குள்ள செயற்பாட்டுக்கு மாற்றுங்கோ. ஏன் ஆக்களை மாற்றுறீங்க?
அவர் இந்தியாக்கள் இப்போ அரச திணைக்களங்கள் மாதிரி இல்லைத்தானே தாண்டி ஆக்களை வச்சு தான் நடத்தணும் அப்படி இல்லைத்தானே. எல்லாரும் அவங்க வேலைக்கு இருக்கிறவர்கள் நீங்கள் உங்களை நிர்வாகத்தின் மாற்றி உங்களோட நிர்வாக டெக்னாலஜியோட அவங்க படிப்பிச்சு விடுங்க. படிப்பிச்சு விட்டு அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து நடக்காமல் நீங்கள் புதிய நிர்வாகத்தை கொண்டிருக்க ஒரு சரி ஒன்று ஏற்படும். சரி கொண்டு விட்டு இப்போ அது முதல்லேருந்து விறகு கடையில் உங்களுக்கு நட்டம் பெற துவங்கிருந்து நீங்கள் பேருந்து விற்க வலிக்கிறது இல்லை. அந்த கரைச்சல்கள் எல்லாம் வேண்டாம். நீங்கள் நடத்துங்க, உங்களோட புதிய மாற்றங்களை கொண்டாங்க, புதிய நிகழ்ச்சியெல்லாம் கொண்டு வரப்பாங்க, புதுசோட நிகழ்ச்சி தரமான நிகழ்ச்சியில் கொண்டாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரியங்காவை மாற்றாதீங்க கொண்டு கேட்டுக்கொண்டு பஸ்ஸுக்கு கவலை வந்துடும். இது பஸ்ஸு நேப்பே பாரு நான் களியாங்கன்னு ராசி அவளுக்கு பாவம், இப்போ இந்திய ராசி அவளுக்கு புளியா வேலை இது ஒன்று எல்லாம் யோசிக்க போகிறார். அவர் எவ்வளோ ஒரு பிரபல்யமான ஆள், எவ்வளவு அவங்களுக்கு இதெல்லாம் சுசுப்பி நீ விட்டு வாடி போடுவான் ஆள் கூட்டிட்டேன்னு இல்லையே பார்த்து நீ உதவியெல்லாம் கலைங்க. ஆனால் அப்படி இல்லை, கலைஞர்களுக்கு அந்த கலைத்துறையில போகத்தான் விருப்பமா இருக்கும். அந்த கலைத்துறை தான் ரசிகர்களுக்கு மாற்றமில்ல, ரசிகர்களுக்கு மாற்றம். எங்கண்ட இதுக்காக வாழ்க்கையின் சந்தோஷங்களை ஒழிக்காதீர்கள். இப்போ நாங்களும் இதுக்கு வர அடியில் ஒரு அழுகுறாங்க, நாங்களும் விட்டுட்டு போலாங்க, பெரிய பிரச்சனைகளா இருக்கு. அதனால நீங்கள் உடனடியாக பிரியங்காவை சோவையில் ஈடுபடுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொண்டு பிரியங்காவுக்கு வாழ்த்துக்கள், பிரியங்காவுக்கும் பசிக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கள், போயிட்டு வரோம்.